வணக்கம். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள். நிறைய பயன்பாடுகள், நிறைய நன்மைகள், வருமானம் குறைந்தவர்களுக்கான நிறைய அரசாங்க கொடுப்பனவுகள், பல்வேறு பட்ட நன்மைகள் காணப்படுகின்றன. இது சம்பந்தமாக விரிவாக ஆராய்வோம். இது சம்பந்தமான பின்வரும் தலைப்புகளில் விரிவாக ஆராய்வோம். முதியோர் பிரஜைகளின் வட்டி மானியத்துக்கு நிதி, அதாவது சிரேஷ்ட பிரஜைகளின் வட்டி மானியத்துக்கு நிதி வழங்கப்பட உள்ளது. கர்ப்பிணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 7,000 மில்லியன் நிதி கர்ப்பிணிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வட்டுவாகல் பாலத்திற்கு 1000 மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வீட்டு திட்டத்துக்காக 1000 மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இளைஞர் தினத்திற்கும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பளம், அதாவது வேதனத்திற்கு 100 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. திரிபோசாக்கு 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருந்தோட்ட அபிவிருத்திக்கு 4268 மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. சிறுநீரக நோயாளர்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபா கொடுப்பனவு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. சிரேஷ்ட பிரஜைகளின் வட்டி மானியத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பொருளாதார நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் காணிகளை குத்தகைக்கு விட்டிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறு ஒதுக்கீடுகள் இந்த வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு நிதி, அதாவது வரவு செலவு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடுகள் சம்பந்தமான முன்மொழிவுகள் பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களால் முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விரிவான செய்திகளை நாங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், அல்லது எமது காணொலி சேவையை பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால், அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் நம்மளது காணொலிக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாகவும் ஒரு ஆதாரமாகவும் அமையும். மறக்காமல் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனை நீங்கள் அழுத்துகின்ற போது நாங்கள் உடனுக்குடன் போடுகின்ற அனைத்து காணொலிகளுக்கும் நீங்களே வந்தடங்கியும் நீங்கள் அதை பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்தும் விரிவான செய்திகளை நாங்கள் பார்ப்போம். கர்ப்பிணிகளுக்காக 7,000 மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கர்ப்பிணி தாய்மார்களின் ஊட்டச்சத்துக்காக 7,000 மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக காணப்படுகின்றது. இதுவரை காலம் இவ்வாறான நிதி ஒதுக்கீடுகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கென விசேடமாக ஒதுக்கப்படவில்லை. இரண்டாவது விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது வீட்டு திட்டம். நாட்டின் வடக்கு கிழக்கு உட்பட பல்வேறு பிரதேசங்களில் வீடுகள் இல்லாமல் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வீடுகள் இல்லாத மக்களுக்கு வீட்டு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 1000 மில்லியன் ரூபா வீட்டு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் உடைய குடும்பங்களுக்கான வீட்டு திட்டங்களுக்கான புனரமைப்புக்காக 1000 மில்லியன் ரூபா இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நேற்று நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் போது கருத்து வெளியிட்டுள்ளார். இளைஞர் தினத்திற்கும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கம். இளைஞர் தினம் என்னும் பெயரில் தேசிய பெருவிழா ஒன்றை நடத்துவதற்காக 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்ட உரையின் போது இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி கூறியவை வருமாறு: வளமான நாடு அழகான வாழ்க்கை என்னும் திட்டத்தின் இன நல்லிணக்கம் என்பதும் பிரதானமானது. எனவே இளைஞர் தினம் என்னும் பெயரில் தேசிய விழாவை நடத்துவதற்கு முன்மொழிகின்றேன். தனியார் துறையினருக்கும் இதில் பங்கேற்க முடியும். அனைத்து இன மக்களினதும் கலை, கலாச்சார, பண்பாட்டு விழுமியங்களை பிரதிபலிக்கும் வகையில் இவ்விழா அமையும். சுற்றுலாத்துறையின் 2ஆம் வாரம் இவ்வருடத்தில் ஆரம்பமாக போகும் இந்த விழா நடத்தப்படும் என்றார். சொகுசு வாகனங்கள் மார்ச் மாதம் ஏலத்தில். அதிக செலவை ஏற்படுத்தும் அனைத்து அரசாங்க சொகுசு வாகனங்களும் ஏலத்தில் விடப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த போது உரையாற்றிய அவர், மார்ச் மாதம் அரசாங்க சொகுசு வாகனங்கள் அனைத்தும் ஏலத்தில் விடப்படும் என்றார். முன்பள்ளி ஆசிரியர்களின் வேதனத்திற்கு 100 மில்லியன். முன்பள்ளி ஆசிரியர்கள் இதுவரை குறைந்த வருமானத்துடன் தான் அவர்களுடைய
பணி தொடர்கின்றது. எனவே மிக குறைந்த வருமானம், சில இடங்களில் அந்த வருமானம் கூட இல்லாமல் சேவை அடிப்படையில் முன்பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான கல்வியை போதித்து வருகின்றார்கள். இந்த மின்பள்ளி ஆசிரியர்களோட மிகவும் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள். எனவே இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். இதுவரை காலமும் இது சம்பந்தமான பல கோரிக்கைகள் ஆளும் அரசுகளிடம் முன்வைக்கப்பட்ட போதும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. முன்பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு 100 மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுரா திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். முன்பள்ளி சிறுவர்களின் காலை உணவுக்கான பணமும் 100 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதைவிட மாணவர்களுக்கு காலை உணவாக முன்பள்ளிகளில் உணவு வழங்கப்படுகின்றது. அந்த உணவு கூட 100 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். திரிபோசாவுக்கு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் போசாக்குக்கான திரிபோசா திட்டத்திற்கு வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட அபிவிருத்திக்கு 4268 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட வீட்டு அபிவிருத்திகளுக்காக 4268 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். சிறுநீரக நோயாளர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு. சிறுநீரக நோயாளர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு 10,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் புனர்வாழ்வு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறுவர்கள் ஆதரவற்ற சிறார்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார நடவடிக்கைகளுக்காக அரசாங்க காணிகள் குத்தகைக்கு. வளர்ந்து வரும் முதலீட்டாளர்களின் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு பொருளாதார திருத்த சட்டத்தை திருத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது என்று ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படாத அரச நிலங்கள் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக குத்தகைக்கு விடப்படும். தரிசாக மாறிய பல நிலங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வட்டுவாகல் பாலத்துக்கு 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தை மீள நிர்மாணிப்பதற்கென இம்முறை பாதுகாட்டில் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு நிதியாண்டுக்குரிய பாதுகாட்டு முன்மொழிவுகளை நாடாளுமன்றத்தில் நேற்று அறிவித்த போதே ஜனாதிபதி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தையும் அந்த பாலம் அமைந்துள்ள வீதியையும் புதிதாக நிர்மாணிக்கும் யோசனை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஊடாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இதற்குரிய பணியை ஆரம்பிப்பதற்கு மேற்படி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார்.